அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஓகேதான். அப்புறம் வாங்கினதுக்கு முன்னால அது சொட்ட இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும். அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிதிப்பேன். சரிதானே, பின்பக்கம் 2-3 சீட்டு கழிஞ்சிருக்கு, 2 கம்பி நடிஞ்சிருக்கு. யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே? கரையும் பேசலாமா? ரொம்ப கேவலமா இருக்கா? இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி, முன்னாடி செருப்பால் அடி பண்ணேன். நல்ல பஸ் வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? ஓகே பண்ண. ஓகே போது விடு. என்னடா 2 பேரும் பேசிருக்கீங்க? பஸ் முதலாளி கிட்ட பஸ் வாங்குறதுக்காக கரையை பேசிட்டு இருக்கேன். அடங் முதலாளியா? யாரா அது கவர்மெண்ட் பஸ் முதலாளி? இவரு தாங்க அந்த முதலாளி. இவனா? அட பண்ணாட, என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா யாருக்கிட்ட வாயா? என்ன பண்ற படி? இது உங்கள் சொத்து. இன்னொரு கபடி. இது உங்கள் சொத்து. சரிதா? என் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கா பிரிப்பேன். அதை கேட்க நீ யாரியா? நானா? ஐயோ நான் இல்ல. நீ பண்ற படிடா. இது உங்கள் சொத்து. மறக்க போறாங்க ஐயா. இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து. சொல்லு, யார் சொத்து? இது உங்கள் சொத்து. என் சொத்தை நீ விக்கலாமா? முடியாது. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா. அது சரிங்க. உங்க சொத்து, நான் படிச்சா என் சொத்து. என்ன பெண்ணாத்தி பேசுறேங்க.